அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். எடப்பாடி பழனிசாமியின் சொந்த தொகுதியான எடப்பாடி தொகுதியில் வெற்றி யாருக்கு? ஒவ்வொரு தொகுதி வாரியாக விஐபி தொகுதிகளை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கொளத்தூர் தொகுதியை நாம் ஏற்கனவே பார்த்தோம். இந்த முறை எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் சொந்த தொகுதியான எடப்பாடி தொகுதியை காணலாம். எடப்பாடி தொகுதி சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 தொகுதிகளில் ஒன்று. எடப்பாடி தொகுதியை சுற்றிலும் பசுமை நிறைந்து காணப்படுகிறது. ஒரு பக்கம் காவிரியும் மற்றொரு பக்கமும் பவானியும் கலந்து பசுமை நிறைந்து காட்சி அளிக்கின்றது. எடப்பாடி தொகுதியை பொறுத்தவரையிலும் பருத்தி உற்பத்தி இங்கு மிகுதியாக காணப்படுகிறது. அண்டை மாநிலங்களிலிருந்து பருத்தி, மஞ்சள் போன்றவை இங்கு வந்து வாங்கி செல்லுகின்றார்கள். இதேபோன்று நெசவு தொழிலும் எடப்பாடி தொகுதியில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. 1951ஆம் ஆண்டு முதலில் எடப்பாடி தொகுதி உருவாக்கப்பட்டது. மதராஸ் மாகாணமாக இருக்கும் பொழுதே எடப்பாடி தொகுதி செயல்பட்டது. தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட பின்பு 1971 முறையாக செயல்பட்டு வருகிறது. இதுவரையிலும் எடப்பாடி தொகுதியில் 14 சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற்று முடிந்துவிட்டது. எடப்பாடி தொகுதியில் மொத்தமாக ஆண் வாக்காளர்கள் 1,44,757 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,39,597 பேரும், மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 24 பேரும் உள்ளார்கள். மொத்த வாக்காளர்கள் 2,84,378. எடப்பாடி தொகுதியில் இந்துக்கள் 85%, இஸ்லாமியர்கள் 4.5%, கிறிஸ்துவர்கள் 2.5% வசித்து வருகிறார்கள். எடப்பாடி தொகுதியை பொறுத்தவரையிலும் வன்னிய மக்களே கணிசமாக நிறைந்து வாழ்கிறார்கள். இவர்களை தொடர்ந்து கொங்கு வேளாள கவுண்டர்கள், அருந்ததிய சமுதாயத்தைச் சார்ந்தவர்கள், நாயுடுகள், முதலியார்கள், கோணார்கள் நிறைந்து வாழ்ந்து வருகிறார்கள். எடப்பாடி தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பது வன்னியர்கள், கொங்கு வேளாள கவுண்டர்கள் மற்றும் அருந்ததிய சமுதாயத்தைச் சார்ந்தவர்களே. எடப்பாடி தொகுதியில் முதல் தேர்தல் 1951ஆம் ஆண்டு நடைபெற்றது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கே.எஸ். அர்த்தநாரீஸ்வரர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். திமுக இங்கு தோல்வி அடைந்திருந்தது. 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுகவின் சார்பில் ஆறுமுகம் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள். இவரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் தோல்வி அடைந்திருந்தார். 1971ஆம் ஆண்டு திமுகவின் சார்பில் திரு ஆறுமுகம் மீண்டும் போட்டியிட்டு இங்கு வெற்றி பெற்றிருந்தார். 1977ஆம் ஆண்டு அதிமுகவின் சார்பில் கணேசன் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். 1980ஆம் ஆண்டு இரண்டாவது முறையாக அதிமுகவின் சார்பில் கணேசனே இங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். 1984ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு கோவிந்தசாமி இத்தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள். 1989, 91 என்ற இருமுறையும் தற்பொழுதைய தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். 1989ஆம் ஆண்டு அணி சார்பில் இங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள். அதன் பின்பு அதிமுக ஒருங்கிணைக்கப்பட்டது. 1991ஆம் ஆண்டு அதிமுகவின் சார்பில் இங்கு வெற்றி பெற்றிருந்தார்கள். 1996ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. கணேசன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள். 2001ஆம் ஆண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இரண்டாவது முறையாக கணேசன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள். 2006ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் காவேரி அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். 2011, 2016, 2021 என்ற 3 தேர்தல்களிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த தொகுதியில் தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறார். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 1,63,154 வாக்குகளை 66.27% பெற்று வெற்றி பெற்றிருந்தார். இவரை எதிர்த்து திமுகவின் சார்பில் சம்பத்குமார் அவர்கள் போட்டியிட்டார். இவர் 69,352 வாக்குகளை 28.17% பெற்று தோல்வி அடைந்திருந்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 90,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றார். கடந்த முறையை விட 2016ஆம் ஆண்டை விட 2021ஆம் ஆண்டு அதிமுக இங்கு 22% வாக்குகளை அதிகமாக பெற்றுள்ளது. இதுவரையிலும் இந்த தொகுதியில் 14 சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற்றுள்ளது. அதிமுக அதிகபட்சமாக 7 முறையும், பாட்டாளி மக்கள் கட்சி 3 முறையும், காங்கிரஸ் கட்சி 2 முறையும், திமுக 2 முறையும் வெற்றி பெற்றுள்ளன.
இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் தற்பொழுதைய சூழ்நிலைப்படி அதிமுகவே இங்கு பலமாக உள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் வன்னியர் வாக்கு வங்கிகள் மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த சமூகமான கொங்கு வேளாள கவுண்டர்களினுடைய வாக்கு வங்கி இரண்டும் இணைந்தால் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தான் இங்கு வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்புள்ளது. நன்றி.